ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். அசுபதி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எதுக்கு கோயிலுக்கு போகணும், அதுபோக மேசராசியில் பிறந்துட்டால் இந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். மேசராசியில் பிறந்தவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிரச்சனைகள் தீரும், கஷ்டம் தீரும், எண்ணீது ஈடேறும். ரைட் நேயர்களே, இப்போ மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் தான், சரியா? பொதுவாகவே கொஞ்சம் கோபம் இருக்கும், அவசரம் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் பதட்டப்படுவீங்க, அதனால் கொஞ்சம் மன உளைச்சலும் இருக்கும். கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஏன் நீங்கள் கோயிலுக்கு போகணும், அதுக்கடுத்து எந்த கோயிலுக்கு போகணும் அதை வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக பாருங்கள். இப்போ செவ்வாய் தோஷத்தை கொடுக்குற கிரகம் தான், இயற்கை பாவர் தான். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இயற்கை பாவர் தான். காலப்புருஷ சக்கரத்தின் மொதல் வீடு உங்கள் வீடு. சூரியன் உச்சமாற இடம், சரியா? சூரியன் தான் பிரபஞ்சத்துக்கு ஒளியை தருகிறவர், ஆத்மகாரகன். அந்த ஆத்மகாரகன் உச்சமடைகிற வீடு மேசராசி தான். ஸோ கோயிலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா சூரியன் தான் தலைமை கரகம். அதுபோல் சூரியன் அந்த காலத்தில் சிவனாக கும்பிட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மேசராசினியர்கள் கோயிலுக்கு போய் இறை வழிபாடு பண்ணுறது மனதுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும், மன தெளிவையும் கொடுக்கும். ஸோ கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் டென்ஷன் குறையும், பிரச்சனை குறையும், மனசில் இருக்கிற உளைச்சல் குறையும். ரைட்டு. கோபத்தை கட்டுப்படுத்த மேசராசினியர்கள் முன்கோபம், அடுத்து அவசர புத்தி இருக்கும், டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ளட் ப்ரெஷர் இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களாம் சொல்ல மாட்டேன், பட் அந்த படபடப்பு இருக்கும், சரியா? படபடப்பு, டென்ஷன், க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த கோயிலோட சூழ்நிலை இவங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு ரம்மியமான இதை கொடுக்கும். கோயிலில் உள்ள சூழ்நிலை, கோயிலில் உள்ள அட்மாஸ்பியர் மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உடல் உஷ்ணம் குறையும், உடலில் உள்ள பதட்டம் குறையும், சரியா? மனம் சீராகும், உடல் சீராகும், ஒரு பேலன்ஸாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணுமா, மேசராசினியர்கள் அடிக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனம் பேலன்ஸாக இருக்கும். இயற்கை சூழல் உள்ள கோயிலுக்கு போகணும், மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போகணும், மலைக்கு மேலே இருக்கிற கோயில்களெல்லாம் பார்த்து போகணும், சரியா? அது மாதிரி சூஸ் பண்ணி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த இயற்கை காத்தோட்டம், அந்த இயற்கை சூழல் உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும், சாந்தத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனம் சாந்தி அடைஞ்சாலே நம்ம நிலைப்பாடு சீராகிரும். நிலைப்பாடு சீரானாலே எதிர்காலத்தை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அட் ப்ரெசென்ட் உள்ள பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மேசராசிக்கு கோயிலுக்கு போகிறது ஒரு முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயின் உக்கிரம் குறையும், சரியா? செவ்வாய் உக்கிரம்னா என்ன? செவ்வாய் உங்கள் ராசியில் மூலத்திரிகோணம் ஆட்சி அடைவார். அதனால் அந்த வேகம், அந்த விறப்பு, அந்த படபடப்பு எல்லாமே ஓரளவு குறையும். முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாட்டை கொடுப்பார், சரியா? மேசம் முருகனுடைய வீடு தான், அங்கார பகவானுடைய வீடு. அங்கார பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் தான். ஸோ முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அடுத்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் பொதுவாக உள்ளது, சரியா? ஸோ மேசராசியில் பிறந்தவங்க ஒரு நாள் ஒரு பொழுதுனாலும் முருகனையும் அனுமாரியும் நினைக்கணும், சரியா? முருகனையும் அனுமாரியும் நினச்சிட்டாலே அனைத்து வசப்படும். அதுபோல் கோயில் குளத்துக்கு அடிக்கிறோம் போயிட்டு வந்தீங்கன்னா மனசில் ஒரு தெளிவு இருக்கும், சரியா நேர்களே? சரியான முடிவுகளை எடுக்கலாம், தேவையான தெளிவு இருக்கும், டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கும், ஸ்டெபிளாக இருப்பீங்க, பேலன்ஸாக இருப்பீங்க. அதுபோல் மேசராசியில் பிறந்தவர் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ஏன்னா காலப்புருஷ சக்கரத்துக்கு 5ஆம் இடமான சூரியன் உங்கள் ராசியில் உச்சம் அடைகிறாரு. 5ஆம் இடம் தான் குலதெய்வத்தை குறிக்கும். அதனால் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், சரியா நேர்களே? ஸோ இந்த வீடியோவில் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். மேசராசி நேர்கள் ஏன் கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போகிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன, எந்த சாமியை நீங்கள் மனசார நினைக்கணும். கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரும் ஒரு தடவை நினச்சி நீங்கள் கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மேசராசியில் பிறந்துட்டேன் சார், நான் அசுபதி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1, நீங்கள் எந்த கோயிலுக்கு போனால் அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவுடைய கோர் பாயிண்ட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கிறோம், சரியா? வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜீவசமாதிக்கு போகலாம், சரியா நேர்களே? ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றது நல்லா இருக்குது. மகான்கள், சித்தர்கள் அடைந்த ஜீவசமாதிக்கு போகலாம். நிறைய ஜீவசமாதி இருக்குது, ஒவ்வொரு கோயிலையும் ஒரு ஜீவசமாதி இருக்குது. சங்கரன் கோயில் பாம்பாடி சித்தர், ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி முனிவர், மருதமலையில் பாம்பாடி சித்தர், அதுபோக திருப்பதியில் கொங்கனார் சித்தர், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம், சரியா நேர்களே? பழனியில் புலிப்பாணி, இப்படி நிறைய சொல்லலாம், போகர். அது மாதிரி ஜீவசமாதி உள்ள கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக திருச்செந்தூருக்கு போயிட்டு வர்றது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அசுபதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க திருச்செந்தூருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அழகர் கோயிலுக்கு போகணும். மதுரை அழகர் சுந்தராஜ பெருமாள், கல்லழகர் என்கிற சுந்தராஜ பெருமாளை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அழகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவங்க நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற சிக்கலுக்கு போகணும், சரியா? சிங்கார வளர கும்பிடணும். நாகப்பட்டினத்திலேருந்து திருவாரூர் பாதையில் இருக்குது சிக்கல் சிங்கார வளர கும்பிட்டிங்கன்னா
உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ 3 நட்சத்திரத்துக்குமே நான் வந்து தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். பொதுவான வழிபாடு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு. இதை தினமும் நீங்கள் வீட்டில் கும்பிடலாம். இந்த ஸ்தலங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு வந்துடுங்க. சரியா? அசுபதிக்கு வந்து ஜீவசமாதி போயிட்டு வரலாம். ஜீவசமாதி உள்ள கோயில்களுக்கு போகலாம். திருச்செந்தூர் முருகனை கும்பிட்றது சிறப்பு. பரணி அழகர் மலை சுந்தரராஜ பெருமாள், கிருத்திகை நட்சத்திரம் சிக்கல் சிங்கார வேலன். ஓகே நேர்களே, இப்போ வந்து மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு சில தகவல்களை சொல்கிறேன். நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, உங்களோட பற்றி சில தகவல்களை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். சரியா? பொதுவாக மேசராசி இந்த உங்கள் ராசி மண்டலத்தை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டின் உருவமாக தான் இருக்கும். சரியா? இது வந்து ஆட்டின் வடிவம் அப்படி தான் தெரியும். இப்போ அந்த நட்சத்திரத்தெல்லாம் மேசராசி மண்டலத்தில் உள்ள நட்சத்திரத்திலெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டோம்னா ஆட்டின் தளமாக தான் தெரியும். ஸோ ஆடு வந்து ஒரு இடத்துல இருக்காது. ஆடு வந்து மலைக்கு மேலே உச்சியில் தான் போய் அது நிற்கும், இறைய தேடிட்டு இருக்கும். மந்தியாவும் மேயும் சில நேரம் அந்த வெள்ளாடு வந்து மலைக்கு மேலே தனியாக போயிடும். அதனால தான் மலை மேலே இருக்கிற கோயிலில் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மேசத்தில் பிறந்த நீங்கள் வந்து சிங்கம் போல் இருப்பீங்க. சரியா? ஒரு ராஜ கம்பீரம் இருக்கும், தலைமை பொறுப்பு இருக்கும், எதுக்குமே அதிகார ஆளுமையோடு இருப்பீங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக வந்து உங்கள் பிள்ளைகள் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும், புத்தி கூர்மையாகவும் இருக்கும், பணக்காரனாகவும் இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மேசராசியில் பிறந்தவர்கள் உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. படிப்பு அறிவுபூர்வமாக சரி, பொருளாதார ரீதியாக சரி நல்லா இருப்பாங்க. அவங்க காலத்தில் அவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ அறிவோடு இருப்பாங்க, கையில் காசு பணத்தோடு இருப்பாங்க. செவ்வாய் உங்கள் ராசிநாதனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு தாக்கம் இருக்க தான் செய்யும். சரியா? தாக்கம் இருக்க தான் செய்யும். உடன்பிறந்த சகோதரர்கள் நிறையா இருப்பாங்க. சரியா? சகோதரர்கள் கொஞ்சம் நிறையா இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 4 பேர்னாச்சும் இருப்பாங்க. சரியா? உடன்பிறந்த சகோதரி குறைஞ்சது ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. அதிக சகோதரர்கள் உடன்பிறந்தோடு பிறந்திருப்பீங்க. சில நேரம் உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிஞ்சுக்கலேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் தங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே நேரத்தில் எப்படி கையளவு சொந்த நிலம்னாச்சும் இருக்கும். கடவுள் அதை கொடுப்பாரு. சொந்த நிலம் வாங்கி போடுற யோகம் வந்து மேசராசினியர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குண்டான தசாபுத்தி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி போட்டுருவீங்க. சில பேர் பிறக்கும்போதே சொந்தமான இடத்தோடு தான் பிறந்திருப்பீங்க. அப்பா வாங்கி போட்டிருப்பாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் தான் சுக்கிரன். அதனால் கொஞ்சம் கலைகள் மேலே நாட்டம் இருக்கும். பெண்கள் மேலே கொஞ்சம் ஈர்ப்பாக இருப்பீங்க. பெண் மேலே கொஞ்சம் மோகமாக தான் இருப்பீங்க. ஏன்னா 7ஆம் இடம் சுக்கிரன் வீட்டுக்கு எதிர் வீடாக இருக்கிறதுனால பெண் மேலே கொஞ்சம் இதாக தான் இருப்பீங்க. பழமை உரிமையெல்லாம் இருப்பீங்க. பழசை மறக்க மாட்டீங்க. பழைய கதை பேசுகிறதுல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அதுபோக வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள், உங்கள் அப்பா யூஸ் பண்ணது, உங்கள் தாத்தா யூஸ் பண்ணது, பழைய பொருட்கள் எது இருந்தாலுமே அது பொக்கிஷமாக பார்த்து வருவீங்க. உங்கள் காலம் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிருவீங்க. அதுக்கு பின்னாடி மற்றவங்க என்ன செய்கிறான்னு தெரியாது. உங்கள் காலம் வரைக்கும் நீங்கள் பழைய பொருட்களை வந்து கொஞ்சம் ஞாபகார்த்தமாக வச்சுருப்பீங்க. மண் சார்ந்த விஷயங்கள் பிடிக்கும். கட்டடம், விவசாயம், கன்ஸ்ட்ரக்ஷன், குவாரி வைக்கிறது, மண் சம்மந்தப்பட்ட வேலைகள், செங்கச்சூளை வைக்கிறது, சரி இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அதில் ஒரு ஆர்வமும் இருக்கும். சரியா நேர்களே? மேசராசிக்கு இது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப குதிரை கொம்பாக இருக்கும். சரியா? அதனால் மனிதர்களை இனம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மகத்தான வெற்றியை பெறலாம். யார் என்னென்னு அப்பப்போ அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். டக்குன்னு யாரையும் நம்பிடாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவனே உங்களுக்கு குழியை பறிப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜேசிபி வச்சுருப்பாங்க. டக்குன்னு 2 பக்கெட்டை அள்ளிட்டு உங்களை தூக்கி அதில் போட்டுருவாங்க. அதனால் மேசராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவன் குழியை பறிப்பான். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இருங்க. சரியா நேர்களே? நம்ம கோயிலுக்கு போகிறது, சாமியை கும்பிட்றது, வீட்டில் கும்பிட்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நடைமுறை வாழ்க்கைன்னு சில காரியங்கள் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராக இருந்தோம்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். நிறையா இருக்குது. நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். அதுபோல் மேசராசிக்காரங்க வந்து எதையும் ஈஸியாக டயக்னைஸ் பண்ணிக்கிறவங்க, ஈஸியாக தெரிஞ்சுக்கிறவங்க, ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறவங்க. சரி, அதனால் வந்து தொட்ட காரியத்தில் ஒரு சாதனை படுப்பீங்க. டயக்னைஸ் கப்பாட்டி இருக்கும். ஒரு விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிருவீங்க. சரியா? ஈஸியாகவும் தெரிஞ்சுக்கிருவீங்க. அதனால் நீங்கள் பார்க்குற வேலையில் ஈஸியாக சைன் பண்ணுவீங்க. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 100 பேருக்கு மத்தியில் இருந்தாலும் டக்குன்னு அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீங்க. சரியா? ஒரு கூட்டத்தில் இருந்தாலுமே உங்கள் செயல்பாடு பிறருடைய கவனத்தை ஈர்க்கும். அந்த காந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. சரியா நேர்களே? அதுபோக நிறைய பேருக்கு வந்து படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இருக்காது. படித்தது ஒன்றா இருக்கும். படித்தது வந்து எம்எஸ் பிடிச்சிருப்பீங்க. சாதாரண சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்ருப்பீங்க. அந்த சூப்பர்வைசர் என்ன வேலை பார்ப்பானோ அந்த வேலையை பார்த்துட்ருப்பீங்க. சரியா? எம்எஸ் படிச்சிருப்பீங்க. மாஸ்டர் ஆஃப் சர்ஜன், மாஸ்டர் ஆஃப் ஸ்ட்ரக்சரல், இப்படி ஏதோ ஒன்று படிச்சிருப்பீங்க. ஆனால் பார்க்குற வேலை வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்.
அதான் சொல்கிறோம்ல, படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கு சம்மந்தமாக இருக்கும். அது சில பேருக்கு அது வந்து ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும். அதுபோக வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட உதவி கேட்க மாட்டீங்க, சரியா? யார்கிட்டையும் நம்ம உதவி கேட்கக்கூடாது, கையேந்தக்கூடாதுன்னு ஒரு கெப்பாசிட்டியாக இருப்பீங்க, ஒரு கெத்தாக இருப்பீங்க. அதனாலேயே சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கோட்டை விடும், சரியா? சில நேரம் தயக்காமல் கேட்டுருக்கணும். சில விஷயங்கள் சிலரால் தான் முடியும் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். ஒரு முயற்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காது. அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். மேசராசினியர்கள் என்னென்னா ஒரு கெத்தில் இருப்பாங்க. நம்ம போய் எப்படி அவங்ககிட்ட கேட்குறது அப்படின்னு ஒரு கெத்தில் இருப்பாங்க. கேட்டால் நமக்கு போய் கௌரவம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு ஒரு வரட்டு கௌரவத்தில், சுய கௌரவத்தில் இருப்பாங்க. அதை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு இயல்பான வாழ்க்கைக்கு வந்துட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க, சரியா? இது ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் நான். அதுபோக வந்து வீண் தயக்கம் இருக்கக்கூடாது. எதுலேயுமே வந்து வீண் தயங்கி இருந்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு பெரிய தடையாக போயிடும். ரொம்ப யோசிக்கவும் கூடாது. வீண் தயக்கம் இருந்தாலே உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும். கவனமாக இருக்கணும், சரியா நேயர்களே? ஸோ இது மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுபோல் இன்னொரு முக்கியமானது, எதிரிகள் பலத்தை கவனிக்க மாட்டீங்க. எதிரியின் பலத்தை கவனிக்காமல் செயல்பட்டு உங்களுக்கு வந்து எதிர்மறை விஷயங்கள் நிறையா இருக்கும். அதாவது எதிரி எப்படி இருக்கிறான், அவனுடைய பலம் என்ன, அதை நீங்கள் சரியாக ஜஸ்டிஃபை பண்ண மாட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து தோல்வியை சந்திப்பீங்க. ஸோ என்றைக்குமே எதிராளி எப்படிப்பட்டவன், அவனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து முன்னேற முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மேசராசினியர்கள் என்னென்னா தான் மேலே உள்ள அதீத நம்பிக்கையால் எதிரியை வந்து ஜஸ்டிஃபை பண்ண மாட்டாங்க, தோற்று போயிடுவாங்க, சரியா? இன்றைக்கி வந்து இது நாட்டில் நிறைய நடக்கு, நிறைய நம்ம நடைமுறையிலே பார்க்குறோம். சில அரசியல் கட்சிகள்லாம் எதிர்கட்சி ஜஸ்டிஃபை பண்ணாமல் எலெக்ஷன்லேயே தோற்றுருவாங்க, கோட்டை விட்டுருவாங்க. எதிரியை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். வந்து ஒரு ராஜதந்திரத்திலே பெரிய தந்திரம் என்னென்னா எதிரியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் டக்குன்னு அடிக்கணும். அந்த போர்க்களத்தில், அந்த போராட்ட நேரத்தில் அதை நம்ம செயல்படுத்தினோம்னா அது சக்ஸஸே கொடுக்கும். மகாபாரதத்தில் இதை தான் கிருஷ்ணன் செஞ்சார். அதனால தான் பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். மகாபாரதத்தில் கிருஷ்ணன் அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணாலுமே நிறைய ட்ரிக்ஸ் பண்ணார், நிறைய மேஜிக் வேலையெல்லாம் பண்ணார். எதிரியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதுக்கேற்ற மாதிரி சில காரியங்களை அவர் நகர்த்தினார். அதனால தான் பாண்டவர்கள் ஜெயித்தாங்க. அதுபோல் தான் மேசராசினியர்கள் எதிரிகளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு குறிஞ்சி தான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொல்லிட்டேன், மலை சார்ந்த இடமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குறிஞ்சி ஆண்டவரை கும்பிடுங்க. பழனி குறிஞ்சி முருகன் பொறுப்பான கோயிலுக்கும் போயிட்டு வாங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேயர்களே. ஸோ அதனால் மகர ராசி நேயர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். பழனிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாலும் மிகச்சிறப்பு தான். 3 நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். அதுபோல் மேசராசியில் பிறந்துட்டேன் சார் அப்படின்னா பழனியில் போய் பழனி ஆண்டவரையும் கும்பிடுங்க. அதுபோல் கொடைக்கானல் மலையில் குறிஞ்சி ஆண்டவர் இருக்கிறாரு, சரியா? அவருக்கு முல்லைப்பூ பூக்கிற இடம் அதுதான். ஸோ முல்லைப்பூ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். அதுபோக அந்த குறிஞ்சி ஆண்டவரையும் போய் வழிபாடு பண்ணலாம். கொடைக்கானல் மலையில் குறிஞ்சி ஆண்டவர் இருக்கிறாரு, அவரையும் போய் கும்பிடலாம். கொடைக்கானலே பெரிய மலை தான். ஸோ ஹில்ஸ் ஏரியாவில் இருக்க முருகப்பெருமானை கும்பிடுங்க. கண்டிப்பாக முருகன் குன்றில் தான் இருப்பார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். அந்த குன்றுகளாக தேடி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, நான் அந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஏற்கனவே வழிபாடு சொல்லிட்டேன். அதையும் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரியா? பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ தலைப்பு அப்படி தான் போடுவேன். மேசராசி நேயர்கள் ஏன் கோயிலுக்கு போக வேண்டும், எந்த கோயிலுக்கு போக வேண்டும், இப்படி தான் நான் ரிலேட்டடாக தம்மையிலும் டைட்டில் போடுவேன். பாருங்கள். இந்த சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சொந்த பிரச்சனை, சோக பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை சொல்லுங்கள், அதுக்கு தீர்வு சொல்லுவேன். தீர்வுன்னு என்ன, பரிகார வழிபாடு தான். நட்சத்திரத்தை சொல்லி லக்கணத்தை சொன்னீங்கன்னா கூடுதலாக சொல்லுவேன். உங்கள் கிட்டேருந்து வருகிற கேள்விகளில் கிளாரிட்டி, தெளிவு இருந்துச்சுன்னா என்னுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்றைக்குமே கேட்குற கேள்வி தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற பலன்கள் நமக்கு திருப்தியாக இருக்கும். அதுதான் வந்து சரியான அப்ரோச், சரியா? கேட்குற கேள்வி வந்து தெளிவாக இருக்கணும். நம்ம கேட்கும்போதே குழப்பமாக கன்ஃபியூஸாக கட்டோம்னா பதில் கரெக்டாக வராது எங்கேயுமே. அதன் அடிப்படையில் தெளிவாக கேளுங்க, டீட்டெயிலை நிறையா கொடுங்க, டேட்டாவை அதிகமாக கொடுங்க, ரிசல்ட்டு நல்லபடியாக வரும் என்ற நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு வீடியோவை நிறைய பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாம் நல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியம், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் ஈடுகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.